இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூனிட் 5ல் சாப்டர் 14 மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லெசனுக்கு போகலாமா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் தட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ரிலேஷன் டு மார்க்கெட் ஃபார் ஆக்சுவலைஸ்ட் பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் satisfying human needs and wants. இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ். சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு பேர் தான். எதுக்காக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு சாட்டிஸ்ஃபைங் தி ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ஸ். ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக தான் அந்த எக்ஸ்சேஞ்சஸே நடக்குது. அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் வந்து கேரி அவுட் பண்ணதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. இட் இஸ் அ பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இல்லைன்னா பிஸ்னஸே கிடையாது. எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களோட இதை என்னன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் தான். சரியா? அதனால் வந்து marketing is very important function of business. Next, marketing is the performance of buying activities that facilitate to more flow of goods and service from the producer to the ultimate user. இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து அல்டிமேட் யூசருக்கு குட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரியா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் தி ஹிமாலயாஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தி வேர்ல்டு. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இப்போ தொடங்குச்சு, அப்போ தொடங்குச்சு, இந்த வருஷம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ வந்து மேன் வந்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிக்குள்ளே வந்தானும் அப்போவே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உருவாயிடுச்சு. அது உருவான காலம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் எப்போ உருவாச்சு அப்போ அப்படின்ற மாதிரி புக்கில் வந்து போட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு த ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஹாஸ் பீன் டு மேக் த குட்ஸ் அவைலபிள் அட் பிளேசஸ் வேர் தே ஆர் நீடட். இப்போ வந்து ஒரு அப்ஜெக்டிவ், அதாவது மார்க்கெட்டிங்கோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு பொருட்கள் தேவையோ அந்த இடத்துல அந்த பொருட்களை கிடைக்க வைக்கிறது தான் மார்க்கெட்டிங்கோடைய மெயின் அப்ஜெக்டிவே. சரியா? இப்போ வந்து இது வந்து என்ன, ஹியூமனோட வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை கூட வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், மாடர்ன் வியூ தட் மார்க்கெட்டிங் must first find out the customers want and then plan a product to satisfy the wants. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்து வாங்கிட்டு போகிறது தான் கஸ்டமருடைய வந்து வேலையாக இருந்துச்சு. அதாவது என்ன பொருள் கிடைக்குதோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு போய் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு மாடர்ன் டெக்னிக் அப்படி கிடையாது. அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பொருட்களை தயார் பண்ணுறது தான் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டு. சரி, அதுக்கு இப்போ வந்து மாடர்ன் வியூ வந்து அதுதான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிற பொருள் அது என்ன மாதிரியாக இருந்தாலும் அதை வந்து கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் அதுவே மாறி கஸ்டமர்ஸுடைய வான்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பொருட்களை தயாரிக்கிறோம். இதுதான் என்னதுன்னா மாடர்ன் வியூ. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது தான் வந்து மார்க்கெட்டிங்கோட டெவலப்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கெட்டிங் வந்து உருவாச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அது உருவாச்சு அப்படின்னா, நீங்கள் 11th நிறைய படிச்சிருக்கிறீங்க. அதே தான் இப்பயும் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர் சிஸ்டம் பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ நோ வெரி வெல். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். திஸ் வாஸ் அ ஸ்டேஜ் வேர் ப்ரொடியூசர் இன்ஸ்டீட் ஆஃப் பீயிங் கன்சர்ன் வித் த கன்சியூமர் preferences concentrated on the mass production of goods for the purpose of profit. They cared very little about the customers. இது வந்து என்னன்னா பேட்டர் சிஸ்டம்க்கு அடுத்த காலம்
அதாவது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வச்சு அவருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். புரிஞ்சுதா? அது அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மாஸ் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குமே ஒழிய அதை கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் கேர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறமா சேல்ஸ் ஓரியன்டேஷன். சேல்ஸ் ரொம்ப முக்கியப்படுத்தி சேல்ஸ் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து வாங்கக்கூடிய ஆட்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸில் என்ன பண்ணாங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. த செல்லிங் பிகம் த டாமினன்ட் ஃபேக்டர் வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர் நீட்ஸ். அதில் வந்து கன்சியூமர் நீட்ஸ் பற்றி அவங்க கன்சியூமர் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படாமல் அவங்களுடைய பொருட்கள் வந்து விற்பனை ஆகணும் அப்படிங்கிறத பற்றி மாத்திரமே வந்து கவலைப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். இந்த மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்டு. இந்த டைமில் தான் வந்து கஸ்டமர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸே வந்து என்ன பண்ணிச்சுன்னா வந்துச்சு. இதில் வந்து நிறைய காம்படிஷன் வந்து உருவாச்சு. அதாவது என்னன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து வந்தது. அதன் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட், பர்சனல் செல்லிங், அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா உருவாச்சு. சரியா? நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் ஓரியன்டேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் காலத்துக்கு அப்புறமா கன்சியூமர் ஓரியன்டேஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திங்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் கன்சியூமர் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். கன்சியூமர் ஓரியன்டேஷனுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். அதாவது என்னென்னா மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனில் மேனேஜரல் ரோல் எந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸோடைய இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியாக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டையும் கொண்டு வந்தாங்க. புரியுதா? ப்ராப்பர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னால தான் மக்களை வந்து கரெக்டாக சந்திக்க முடியும், ஒரு ப்ராடக்டோட பிளானிங் கிடைக்கும், அதுக்கப்புறமா அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதன் மூலயமா அவங்களுடைய வான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா அதை பற்றின ஒரு ஃபீட்பேக். நெக்ஸ்ட்டு வந்து சர்வீசஸ், அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், இதை பற்றி எல்லாமே வந்து ஒரு இந்த பற்றின எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணது தான் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். இப்படி தான் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் வந்து 3 டெஃபினிஷன் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன் வித் த பீப்புள் அண்ட் தி ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் இன் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர். இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு ஓட்டம். சரியா? இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இடையிலான ஒரு ஓட்டம். அதாவது என்னென்னா ப்ரொடியூசருக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் இடையிலான ஒரு ஓட்டம். அது வந்து தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெட்டிங் இஸ் அ டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டிசைன் டு பிளான், ப்ரைஸ், ப்ரமோட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வாண்ட், சாட்டிஸ்ஃபைங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ப்ரெசன்ட் அண்ட் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ். இது வந்து மார்க்கெட்டிங் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி? இது வந்து தான் டிசைன் பண்ணுது. என்னென்னா மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும், அதோடைய ப்ரைஸ் எப்படி இருக்கணும், அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற 4 முக்கியமான கொள்கைகளை வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கான கைடன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்வர்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சப்ஷன். இவங்களும் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷனோட ரிசம்பிளன்ஸ் தான். ப்ரொடக்ஷன் டு கன்சப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாமல் இருந்தால் அதுவே தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்.
ஒரு மார்க்கெட்டிங் வந்து ப்ராப்பராக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கணும், அதில் என்னென்னலாம் தன்மைகள் இருக்கணும், அதோடைய குறிக்கோள்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கர் அண்ட் ஹான்சன்ஸ் வேர்டு என்னென்னா, தி எண்ட் ஆஃப் ஆல் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். எப்பேற்பட்ட மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டீஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதோடைய எண்டு எல்லாமே இப்போ ஒரு எண்டு எப்படின்னு இருக்கணும்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபை தி ஹியூமன் வாண்ட்ஸ், அதுதான் சரியா. அதுக்கு அடுத்தது இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு மார்க்கெட்டிங் பாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து அறிவு சார்ந்ததாக இருக்கணும். அதாவது இட் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன். அதாவது அறிவு சார்ந்த ஒரு ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான பாலிசிஸ் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதுக்கான காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் கம்மிங்ஸ், எதனாச்சும் குறைபாடு வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்துச்சு, ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து எக்ஸிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மாறுபாடான எல்லா செயல்களுக்கும் உடனடியான சொல்யூஷனான செயலை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் தி கன்சியூமர் அண்ட் தி ப்ரொடியூசர். நெக்ஸ்ட் இட் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நெக்ஸ்ட் இட் இன்க்ரீசஸ் த நேஷ்னல் இன்கம் and then increases the employment opportunities. Next it creates the modern cultivators, and then it creates the transport facilities from the surplus place to deficit place, and then next it develops the underdeveloped and developing country, and then it creates utilities from place, time and position, and it reduction the cost of marketing to the individual firms. இண்டிவிஜுவல் ஃபார்முக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்னால என்னென்னலாம் முக்கியத்துவம் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் ஜெனரேட்ஸ் ரெவென்யூ டு ஃபார்ம்ஸ். ரெவென்யூனா ஒரு வருமானம், அதை வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா it gives the information to the top management for overall decision making. Next, marketing and innovation are the two basic functions of all the business. And then the another one is it creates employment opportunity for the people. Next, functions of marketing. இப்போ functions of marketing பொறுத்த வரைக்கும் இப்போது ஜிபி கிளைஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை வந்து 7 ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச், அடுத்தது மார்க்கெட்டிங் பிளானிங், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரமோஷன், நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் தென் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ், நெக்ஸ்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். இந்த 7 பிரிவுகளில் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை ஜிபி கிளைஸ் வந்து பிரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு கிளார்க் வந்து மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கே. ஓகேவா? அது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா, மணியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம பெறக்கூடியது வந்து மணி. சரியா? இதுதான் அங்கே டிரான்சாக்ட் ஆகுது. இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து 2 ப்ராட் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பையிங் அண்ட் அசம்பிளிங். ஒன்று டைரெக்டாக பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும், இல்லைனா பையிங், அசம்பிளிங் அண்ட் செல்லிங் இருக்கும். சரியா? இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான், அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை.
இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளைல 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஃபார் மார்க்கெட்டிங். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுது? இட் கேரிஸ் கூட்ஸ் மெட்டீரியல் அண்ட் மென் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மார்க்கெட்டிங். இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. அதாவது என்னென்னா எவ்வளோ தூரத்தில் கஸ்டமர் இருந்தாலும் அந்த பிளேஸை வந்து பொருட்படுத்தாமல் அந்த கஸ்டமருக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எந்த இடத்துல வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொருட்களை விற்பனை செய்ய முடியும் டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா. இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட், இது மூணுத்தின் மூலயமாவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய இன்னும் அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் தி சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் மோர் ஆர்லெஸ் சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் குட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் goods from the time they are produced to the time they are consumed. அதாவது தயாரித்த நேரத்துலேருந்து அதை கன்சியூம் பண்ணுற நேரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் அந்த கூட்ஸை வந்து அதோடைய தன்மை மாறாமல் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரேஜோட வேலை. சரியா? there is the time gap between the production and the consumption of goods. அந்த டைம் கேப், அதாவது என்னென்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து நுகர்வதற்கும் இடையுள்ள அந்த நேரத்தை வந்து நம்ம எங்கே செலவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பொருட்களுக்கு செலவிடுறோம். சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டோரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேர் ஹவுசிங். வேர் ஹவுசஸ் கிரியேட் டைம் யூட்டிலிட்டி பை ஸ்டோரிங் தி குட்ஸ் த்ரூ அவுட் தி இயர் அண்ட் ரிலீஸிங் தேம் as and when they are needed. அதாவது நிறைய நாட்களுக்கு வந்து வேர் ஹவுசிங்கில் வந்து நம்ம பொருட்களை வந்து சேமித்து வைக்க முடியும் அதிக அளவில். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ தேவையோ எங்கே தேவையோ அங்கே வந்து அந்த பொருட்களை கிடைக்க செய்கிறது தான் என்னன்னா டைம் யூட்டிலிட்டி. எப்போ தேவையோ அப்போ தான் அந்த பொருளை வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. அந்த டைமுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தடை இல்லாமல் கொடுக்கறது தான் வேர் ஹவுசிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். வேர் ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வேர் ஹவுஸ், பப்ளிக் வேர் ஹவுஸ், பாண்டட் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த மார்க்கெட்டிங்கை வந்து நல்லபடி கேரி அவுட் பண்ணதுக்கான ஆக்சிலரிஸ் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபினான்சிங், ரிஸ்க் பேரிங், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாண்டர்ட், கிரேடிங், பிராண்டிங், பேக்கிங் அண்ட் ப்ரைஸிங். இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்சிங். இந்த ஃபினான்சிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க். அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க் பேரிங் வந்து என்னென்னா நிறைய ரிஸ்க்கை வந்து அவங்க பேர் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னென்ன ரிஸ்க்லாம் பேர் பண்ணுறாங்கன்னா டைம் ரிஸ்க், பிளேஸ் ரிஸ்க், காம்படிஷன் ரிஸ்க், ரிஸ்க் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட், ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ஹியூமன் ரிஸ்க், பொலிட்டிக்கல் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டோடைய ஃபேக்ட், அதே நேரத்தில் வந்து அதோடைய ஒப்பீனியன், மக்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த பொருள் வேணும், மக்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இன்னோவேஷனை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ப்ராடக்டை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையே ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கமாடிட்டியை வந்து
பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைசேஷன். குவாலிட்டியை பேஸ் பண்ணி இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு ரைஸாக இருக்கட்டும், ஒரு சீரியல்ஸாக இருக்கட்டும், எந்தனா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஆர் அதர் எந்த கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிப்போம். அதோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரிப்போம். சரியா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். அதே நேரத்தில் இப்போ வந்து நல்ல லக்ஸூரியஸ் திங்காக இருக்கட்டும், அதை வந்து அதோடைய பார்ட்ஸ், அதில் என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய குவாலிட்டி ரீதியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பொருட்களையும் பிரிப்போம். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நெக்ஸ்ட், பிரித்த பொருட்களை என்ன பண்ணுவோம்னா ஒரு காமன் பூல்குள்ளே கொண்டு வருவோம். ஒன்னொன்னுத்தையும் அந்த பிரித்த பொருட்களை ஒரு குரூப்பிங் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஏ கிரேட், பி கிரேட், அந்த மாதிரி கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் வந்து பிராண்டிங். அந்த கிரேடிங் பண்ணதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பிராண்ட்ஸ் நேம் வந்து என்ன பண்ணுவோம் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு சிம்பிள். அதை பார்த்தாலே மக்கள் வந்து ஓ இது வந்து இதனுடைய ஸ்டார், 5 ஸ்டார், 4 ஸ்டார், இந்த மாதிரிலாம் வந்து அதற்கான ஒரு சிம்பிளையும் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுப்போம். அப்போ அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங், ப்ராப்பர் பேக்கிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பேக்கிங்னா என்னென்னா இட்ஸ் அ ரேப்பர். சரியா? ரேப் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக்கிங். எந்த விதமான பிரேக்கேஜ், லீக்கேஜ், ஸ்பாயிலேஜ், டேமேஜ் எதுவும் இல்லாதபடிக்கு நம்ம பேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது, கிரேடிங் பண்ணது, பிராண்டிங் பண்ணது, நெக்ஸ்ட் பேக்கிங் பண்ணது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதற்கான ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்டிமேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதெல்லாம் தான் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா 4Ps அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அதெல்லாம் என்னென்னா 4P அப்படின்னா என்னதுன்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரமோஷன் அண்ட் பிளேஸ். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஷார்ட்டாக 4P அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸோட எலிமெண்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ வந்து எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸோட எலிமெண்ட்லாம் என்னென்னா ப்ராடக்ட், ப்ரமோஷன், பிளேஸ், ப்ரைஸ். இதுதான் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். Product is the main element of marketing. Without a product, there is no marketing. A product is anything that can be offered to the market for attention, acquisition, use or consumption that might satisfy a want or a need, says Philip Kotler. Philip Kotler வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது எதா வேணா இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு பொருளாக வேணா இருக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும்னா மக்களுடைய அட்டென்ஷனை வந்து அது வந்து பெறணும். அப்புறம் அதை வாங்கிறதுக்கு வந்து தூண்டணும். அவங்க அதை வந்து வாங்கணும். எதுக்காகனா அவங்களுடைய தேவைக்காக அவங்க அதை வாங்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடக்ட் இல்லைன்னா மார்க்கெட்டிங்கே கிடையாது. அதனால ப்ராடக்ட் இஸ் த மெயின் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ். Price is the value of product expressed in monetary terms. It is amount charged for the product. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணலான்னு நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்துக்குமே மானிட்டரி வேல்யூ இருக்குது. அந்த மானிட்டரி வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பிலிப் கோட்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ்டு ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் த சம் ஆஃப் தி values that consumers exchange for the benefit of having or using the product or service. ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸோ ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அதுக்கான ஒரு வேல்யூவை வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. அவங்களோட தேவைக்காக அதை செலுத்தி அவங்க அதை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்.
அது என்னன்னா மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன், காஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர் ஆஃப் தி ப்ரைஸ். ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ப்ரைஸை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் நிர்ணயிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த மார்க்கெட் அண்ட் டிமாண்ட், காம்படிஷன், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், லீகல் ஃபேக்டர் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே ஒரு ப்ரைஸ், ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கும் போது இன்டர்னல் ஃபேக்டராக இது 5, எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இது 6த்தையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அதோடைய ப்ரைஸை வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். An excellent quality product with a competitive price structure backed up by efficient promotional activities will be a waste if it is not moved from the place of production to the place of consumption. இது முன்னாடியிலேருந்தே வந்து இது சொல்லிட்டு இருக்கதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை வந்து ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரித்து அதே இடத்துல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து அதற்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுக்கணும். அதுதான் என்னென்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ப்ராடக்டை மூவ் பண்ணுறது. அதனால இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன். An excellent product with competitive price cannot achieve a desired success and acceptance in market unless or and until its special features and benefits are conveyed effectively to the potential consumers. இப்போ நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லணும். அந்த ப்ராடக்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதற்கான காம்படிஷன்ஸ் பற்றி சொல்லணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன தேவைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட், டெலிவிஷன், ரேடியோ, பிரிண்ட், நியூஸ் பேப்பர், பில் போர்டு அண்ட் மேகசின், இந்த மாதிரி நிறைய மீடியாஸ் இருக்குது. இதன் மூலயமா வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சேல்ஸ் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து இது வரும். சரியா? இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சேல்ஸ் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதன் மூலயமா தான் மக்கள் வந்து அந்த ப்ராடக்டை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த காம்படிட்டிவ் கன்சர்ன் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த காம்படிட்டிவ் ப்ராடக்டில் பெஸ்ட் ப்ராடக்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதாவது ப்ரைஸ், பிளேஸ், ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோஷன், இது 4 சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதில் வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது 4த்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸாக சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.